அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சமமான வசதிகள் மற்றும் வளங்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இன்று இதனை கூறினார். கொழும்பு விசாகா கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்ஃபோ கண்காட்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. තාක්ෂණයෙන් අපි කොතෙක් දියුණු වුණත් தொழில்நுட்பத்தில் நாம் எந்தளவு வளர்ச்சி கண்ட போதிலும் எமக்குள்ள மனித குணதிசயங்கள் தர்மம் இல்லாத போகும் பட்சத்தில் அந்த தொழில்நுட்ப அறிவு எமக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற கேள்வியை எம்மிடமே நாம் கேட்க வேண்டும். இலங்கை சமூகத்திற்கு நற்குணம் மற்றும் ஒழுக்கம் தொடர்பில் உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிற்கும் இலங்கை இரண்டாவது பட்சமாகாது. கிராமம் மற்றும் நகரங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளின் கல்விக்கு இடையே காணப்படும் வேறுபாட்டை நிவர்த்தி செய்து இலவச கல்வியையும் நியாயமான முறையில் அனைத்து வளங்களும் பகிர்ந்தளிக்கப்படும் வகையில் இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை போதிப்பதே அரசாங்கம் என்ற ரீதியில் எமது எதிர்பார்ப்பாகும். විදි යන ආකාරයට දරුවන් වෙත ලබා දීම අපි රජයක් විදියට අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තුවයි. இதேவேளை இலங்கையின் விழிப்புலனற்ற பிள்ளைகளின் உயர்கல்விக்கு தேவையான உபகரணங்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு ராஜகிரிய விழிப்புலனற்றோர் சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது.